இன்னைக்கு சண்டே அதுமா எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம். 4ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றுவோம் வருஷம். ஸோ இந்த வாட்டியுமே 4ஆம் வாரம் தான் கூழ் ஊற்றுறோம். காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு அண்ட் தென் வந்து சாமிக்கு குங்குமம் பொட்டுலாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சமையல் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வளர்ந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு பிறந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டுத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு சாம்பிராணிலாம் போட்டுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அண்ட் தென் விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றிட்டோம். ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா வாசலில் வச்சு தான் கூழ் ஊற்றுவாங்க. யார் யார் வீட்டில் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வாசலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வாசலில் வச்சு ஊர் ஜனத்தெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்குமே கூழ் ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யார் வீட்டிலலாம் பண்ணுவீங்க, இன்னும் அந்த ட்ரெடிஷனை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான கூழ் எடுத்து வச்சுட்டு வெளியில் எல்லா கூழையும் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கணுன்ட்டு வீட்டுக்கு போய் நம்ம கூப்பிட்டுட்டு வருவோம், வாங்க கூழ் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வாங்குவாங்க. அண்ட் வந்து கையில் வாங்கி குடிப்பாங்க. அது யார் யார் இன்னும் பழகுறாங்க, யார் யார் வீட்டில் இன்னும் பழக்கம் இருக்குதுன்னு தெரில. நாங்கள் கையில் ஊற்றி கொடுப்போம். அதே மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.